இறந்து போன நம்முடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே நம்ம கிட்ட வந்து திரும்ப பேசினா எப்படி இருக்கும்? கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கும்ல? இந்த மாதிரியான ஒரு ரியல் ஃபீலை நமக்கு கொடுத்தது இந்த காகம் தான். அப்படிப்பட்ட காகம்லாம் இப்ப எங்க இருக்குதுன்னே தெரியல. காகம் வாயக்கூடிய வாழ்வாதாரத்துல பிரச்சனையா இல்ல இந்த பூமியில பிரச்சனையா டீடைல்ஸா இப்ப பாத்திரலாமா? இந்த மாதிரியான நிறைய ரியல் ஹிஸ்டரி நான் பேசிட்டு இருப்பேன். என்ன ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நிறைய இடங்கள்ல அளவே இல்லாத காகங்கள் சுத்திட்டு இருந்ததை நம்ம பார்த்திருப்போம். இப்ப என்னன்னா 30% காகம் வாழ்வதற்கான வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கணிசமா குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. SOIBன்னு சொல்லப்படுற ஸ்டேட் ஆஃப் இந்தியன் பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ரீசெண்டா எடுத்த ஆய்வுல 100 காகங்கள் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு இடத்துல இப்ப வெறும் 70 காகங்கள் மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. காகங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதற்கான முக்கிய காரணங்கள் என்னென்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இதற்கு முன்னெல்லாம் ஏதாச்சும் ஊர்கள்ல ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் அப்படின்னா இயற்கையா வளரப்பட்ட வாயிலையை பயன்படுத்தி தான் நம்ம உணவு அருந்துவோம். நாம சாப்பிட்டு போக மிச்சம் இருக்கிறத அப்படியே ஓபன் பிளேஸ்ல வச்சிடுவோம். இந்த இலைகளை பல விலங்குகள் பல பறவைகள் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இப்ப என்னன்னா அதற்கு மாறாக ட்ரெடிஷ்னலா ஒரு படி மேல போய் வாயிலைக்கு பதிலாக கம்ப்யூட்டர் இலையை பயன்படுத்துறோம். டம்ளர்ல தண்ணி குடிச்சிட்டு இருந்தோம், அதுக்கு பதிலாக பிளாஸ்டிக் கிளாஸ் பிளாஸ்டிக் வாட்டர் கேன் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இதனால பறவைகள் விலங்குகள் எல்லாம் ஈஸியா சாப்பிடக்கூடிய உணவு இப்ப கிடைக்க மாட்டுது. நீங்க ஒன்னா ட்ரெடிஷ்னலா மாறிக்கலாம், பட் எங்களால மாற முடியாது, நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ 100ல இருந்து 70% இப்ப காகங்கள் குறைஞ்சிருச்சு. செகண்டா பாத்தீங்கன்னா பெரும்பாலான காகங்கள் கூடி கட்டி வாயிற பெரிய பெரிய ஆலமரம் அரச மரம் வேப்ப மரம் எல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெட்டப்பட்டுட்டு வருது. தேர்டா பாத்தீங்கன்னா நம்ம அன்றாடைக்கு யூஸ் பண்ற மொபைல் டவர் ரேடியேஷனால பெரிய பெரிய மொபைல் டவர்ல இருந்து வெளியே வர எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து காகத்துடைய நரம்பு மண்டலத்தை பாதிக்குது அப்படின்னு சில ஆய்வுகள் சொல்லுது. இதெல்லாம் மீறி பறவைகள் குளத்திலேயோ ஆறுலயோ தண்ணி குடிக்க போனா ரசாயன கலந்த தண்ணீர் கலக்கப்படுது. பாதுகாப்பான குடிநீர் பறவைகளுக்கு இல்ல. இந்த சுத்திகரிக்கப்படாத மாசடைந்த தண்ணீர் பறவைகள் குடிக்கிறதுனால பெரும்பாலான வைரஸ் ஏற்பட்டு நிறைய பறவைகள் இறந்து போகுது. இதெல்லாம் தாண்டி ஃபைனலா ஒண்ணு இருக்கு, அது ரொம்ப முக்கியமானதும் கூட. விவசாயத்துக்கும் வீடுகளுக்குமே நிறைய பயன்படுத்தப்படுற பூச்சிக்கொல்லி மருந்து ரசாயன கலந்த கெமிக்கல் மருந்து இது எல்லாமே பெரும்பாலான காகங்கள் உணவு சங்கிலின்னு சொல்லப்படுற தொண்டை வழியா மாட்டிக்கிட்டு அழுகிய விதைகளையும் நச்சு கலந்த பூச்சியுமே சாப்பிட்டு விவசாயத்துக்கு பாதிப்பு ஏற்படாம தன்னைத்தானே பாதிச்சுட்டு இறந்து போகுதுன்னு சொல்றாங்க. எல்லாம் சரி, இந்த காகம் உயிர் வாயிறதுனால நமக்கு என்ன பயன்னு பார்க்கலாமா? விளை நிலங்கள்ல விதைகள் விதைக்கும் போது ஒரு சில விதைகள் அழுகி போயிடும், ஒரு சில விதைகள் வளர ஆரம்பிக்கும். இந்த அழுகி போன விதையை நம்ம எடுக்காம விட்டோம் அப்படின்னா மற்ற விதைகளும் கூட சேர்ந்து அழுகி போயிடும். எது அழுகிய விதைன்னு பார்த்து கூட நம்மளால அவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியாது. இந்த காகங்கள் அழுகின விதையும் விவசாயத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துற பூச்சியுமே சாப்பிட்டு இயற்கையை பாதுகாக்குது, தன்னைத்தானே அழிச்சிக்குது. இந்த ஸ்டோரி மூலமா நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம். நிறைய ஏரிகள்லயும் குட்டைகளையும் ஆக்கிரமிக்கப்படுவதை தடுக்க முடியலனா கூட மரங்களையும் காடுகள்